உங்ககிட்ட ஒரு ரிப்போர்ட் வேர்ட் இல்லை பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்குது. அது எந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணி பெஸ்ட் லுக்கிங் ஸ்லைட்ஸாக மாற்றலான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு இருக்கிற சினாரியோவில் கான்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான டாஸ்க். பட் அதை எந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணி பெஸ்ட் லுக்கிங் ஸ்லைட்ஸாக மாற்றலாம் அப்படின்ற கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்குது. வெல், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்கிட்ட ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் இருக்குது. இது ஒரு கம்பெனியோட Q&A பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ ரிப்போர்ட். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி, ரெவென்யூ பெர்ஃபார்மன்ஸ், டீல் பைப்லைன், கீ மெட்ரிக்ஸ், ஸோ பேசிக்கலி நிறைய டெக்ஸ்ட்டு, டேபிள்ஸ், சார்ட்ஸ், நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸாக இருக்குது. ஸோ இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை நம்ம 2 ஏஐ டூலில் அப்லோட் பண்ண போகிறோம். ஒன்று காமா, இன்னொன்று NotebookLM. இப்போது இந்த 2 டூலில் ஜென்ரேட் ஆகிற அவுட்புட்டையும் நம்ம 3 கேட்டகரி வச்சு ரேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் டிசைன் குவாலிட்டி. எந்த டூல் எனக்கான விஷுவலி அப்பீலிங் ஸ்லைட்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறதையும். செகண்ட் ஒன் அக்யூரசி. எந்த டூல் நான் கொடுக்குற கண்டென்ட்டை அப்படியே ஸ்லைடாக ரீக்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சோம். அண்ட் ஃபைனலி எந்த டூலில் ஜென்ரேட் ஆகிற ஸ்லைட்ஸ் என்னால் ஈஸியாக எடிட் பண்ண முடியுது அப்படிங்கிறத வச்சும் நம்ம ரேட் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை இப்போ ஃபஸ்ட்டு காமாவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ காமாவில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே யூ கேன் ஜெனரேட் என்டையர் ப்ரெசன்டேஷன் வித் 1 லைன் ஆஃப் ப்ராம்ப்ட். இல்லை அப்படின்னா நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்லேருந்து கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஸ்லைட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் வேணும், அதுலேருந்து நீங்கள் கான்டென்ட் ஜென்ரேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஃபைனலி இம்போர்ட் ஃபைல் ஆர் URL. ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஃபைல் இருக்குங்கிறதுனால நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இதில் நீங்கள் ஒரு பழைய PPT இல்லை இருக்க ஃபைலையோ இல்லை வேர்ட் டாக்குமெண்ட்டையோ இல்லை PDFையோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுறேன். இப்போது இங்கே என்ன மாதிரியான அவுட்புட் உங்களுக்கு வேணும்னு கேட்கும். நான் ஆப்வியஸ்லி நமக்கு ப்ரெசன்டேஷன் தான் வேணும். நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் அப்லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கான்டென்ட் அவுட்லைனை அதோட ஏஐ ஸ்கில் வச்சு அதுவே க்ரியேட் பண்ணிடுச்சு. அண்ட் தென் இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் ஜென்ரேட், கண்டென்ட்ஸ், ப்ரிசர்வ் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஜென்ரேட்னா இப்போ கண்டென்ட் உங்ககிட்ட கம்மியாக இருக்குது, இதை பற்றின இன்டெப்த் ரிப்போர்ட் வேணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எங்கிட்ட கண்டென்ட் நிறையா இருக்குது பட் ஸ்லைட்ஸில் எனக்கு அவ்வளோ கண்டென்ட் வேணாம் அப்படின்னா நீங்கள் கண்டென்ட்ஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி எங்கிட்ட என்ன இருக்கோ அதை அப்படியே ஸ்லைட்ஸில் காமிக்கணும் நினச்சிங்கன்னா இந்த ப்ரிசர்வ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் தென் இமேஜ் சோர்ஸ், என்ன மாதிரியான சோர்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னு இது கேட்கும். ஸோ எதர் நீங்கள் ஸ்டாக் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஏஐ இமேஜஸ் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை இல்லஸ்ட்ரேஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டாக் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஃபார்மேட் இட் வில் பி டிஃபால்ட். ஸோ நான் இப்போ ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ அது எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். அழகாக அது கான்டென்ட்டை ஃபில் பண்ணுது. ஸோ என்கிட்ட இருந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருந்த மெட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே அதை அழகாக ஹைலைட் பண்ணுது. ஸோ எனக்கான ஸ்லைட்ஸ் இது க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருந்த கண்டென்ட்டை அது அழகாக க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ நம்பர்ஸ் எல்லாம் அழகாக ஹைலைட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு மினிமலிஸ்டிக் டிசைனோட நல்ல லேஅவுட்ஸ் யூஸ் பண்ணி கலர்ஸும் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக யூஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கிங் ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதை என்னோடய வேர்ட் டாக்குமெண்ட்டோட கம்பேர் பண்ணி அதோட அக்யூரசி எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே Q1 2026 வாஸ் அ ஸ்ட்ராங் குவார்ட்டர் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஸோ இங்கே Q2 வரையும் என் பண்ணியிருக்கு. அண்ட் தென் இங்கே இருக்கிற மெட்ரிக்ஸ் எல்லாம் அது அழகாக ஹைலைட் பண்ணி இந்த மாதிரி 30%, 8 out of 10 reps பண்ணியிருக்கு. அண்ட் தென் டேபிளில் இருக்கிற நம்பர்ஸையும் அது அழகாக கேப்சர் பண்ணி
நோட் கொண்டு விடாமல் அக்யூரேசி வைஸ் எனக்கு வேர்ட் டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே இது கொடுத்துருக்கு. விச் இஸ் வெரி குட். டூலில் ஜென்ரேட் ஆன அவுட்புட் எந்த அளவுக்கு எனக்கு எடிட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்றதை பார்ப்போம். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் பர்டிகுலர் ஸ்லைடை டிஃப்ரெண்ட் லேஅவுட்ஸ்க்கு மாற்றணும்னா உங்களுக்கு நிறைய இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க் இல்லைன்னா டயக்ராம் இன்சர்ட் பண்ணி அந்த ஸ்லைடை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் தென் உங்ககிட்ட டேட்டா ஹெவி ஸ்லைடு இருக்குது, அதை நீங்கள் சார்ட்டாக ரெப்ரசென்ட் பண்ணணும்னாலும் இங்கே உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இப்போ இந்த ஸ்லைடில் எனக்கு ஐக்கன் வேணும், அதை நான் எப்படி இதில் ரெக்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு ஏஜென்ட் ஃபீச்சர் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே போனீங்க அப்படின்னா இந்த ஏஜென்ட் கிட்ட உங்களுக்கு என்ன சேஞ்ச் வேணுமோ அதை நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ கேன் யூ ப்ளீஸ் ஆட் icons to this slide 8. ஸோ நம்ம ஒரு சேஞ்ச் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரிஜினல் கண்டென்ட் எப்படி இருக்கும் அண்ட் தென் மாடிஃபைட் கண்டென்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது அது நமக்கு ரிவ்யூவில் காமிக்குது. ஸோ I'll go with the modified content and இங்கே the relevancy of the ஐக்கனும் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ எடிட் வைஸும் இது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு பிடிஎஃபாவோ இல்லை பிபிடியாவோ என்னால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே போயிட்டு ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் லைவ் லிங்காகவும் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்போர்ட் கொடுத்து இதை நீங்கள் ஒரு பிடிஎஃபாவோ இல்லை பவர் பாயிண்டாவோ இல்லை கூகுள் ஸ்லைட்ஸாவோ நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இதை இப்போ பவர் பாயிண்டாக டவுன்லோட் பண்ணிக்கிறேன். என்னால் இங்கே எதாவது எடிட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். இப்போது அதே சோர்ஸை நான் NotebookLMல அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த NotebookLM பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசர்ச் பண்ணணும், உங்ககிட்ட நிறைய சோர்ஸ் இருக்குது, இல்லை படிக்கணும், நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ஆடியோ ஃபார்மேட்லேயோ இல்லை வீடியோ ஃபார்மேட்லேயோ ஒரு ரிப்போர்ட்டாவோ இல்லை மைண்ட் மேப்பாவோ இல்லை இன்ஃபோகிராஃபிக்ஸாவோ நீங்கள் எப்படி வேணாலும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ரிசர்ச்சையும் நீங்கள் படிக்கிற ப்ராசஸையும் ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம சோர்ஸ் அப்லோட் ஆயிடுச்சு. நான் இங்கே போயிட்டு நமக்கு ஸ்லைட் டெக் ஆப்ஷன் வேணுன்றதுனால இதை கிளிக் பண்ணுறேன். இங்கேயும் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி எதர் உங்களுக்கு டீட்டெயில் டெக்காக வேணுமா இல்லை ப்ரெசென்டர் ஸ்லைட்ஸாக வேணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ டீட்டெயில் டெக் அப்படின்னா இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் அதை ப்ரெசென்ட் பண்ணும். ப்ரெசென்டர் ஸ்லைட்ஸ்னால் சில பேர் எங்கிட்ட இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் வேணாம், பட் எனக்கு சில லேஅவுட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவங்க இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து I'll go with the detail deck and then I'll set the default length as normal. இங்கே வந்து நான் வந்து ஒரு prompt கொடுக்குறேன். I need a corporate style of presentation அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு prompt கொடுக்குறேன். ஓகே, நம்மளோட டெக் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ப்ரெசன்டேஷன் வைஸ் எனக்கு NotebookLM ஜென்ரேட் பண்ண ஸ்லைட்ஸ் விஷுவல்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ், கான்செப்சுவல்ஸ், ஐக்கன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு கான்டென்ட்டில் நிறைய ஆட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். விச் மீன்ஸ் ஹாலோசினேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி, இந்த Q&A டேட்டா, இந்த 3 மெட்ரிக்ஸ் நம்ம கொடுத்துருக்கிறது இப்படி இருக்குது. பட் அதில் ஜென்ரேட் ஆகிருக்கிறது வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட மேட்ச் ஆகாமல் இருக்குது. பட் விஷுவல்ஸ் பொறுத்தவரையும் நல்லா இருக்குது. என்னால் இது ஈஸியாக எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக முடியும். ஸோ இங்கே போயிட்டு நான் எடிட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட எடிட் ரிசல்ட்ஸ் இங்கே வந்திருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இமேஜ் ஆட் பண்ண சொல்லியிருக்காக கேட்டோம். எஸ், இமேஜ் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ
எடிட்டிங் வைஸ் நல்லா இருக்குது, பட் இட் இஸ் டேக்கிங் அ லாட் ஆஃப் டைம். இதையும் என்னால் டவுன்லோட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக முடியும். ஒரு பிடிஎஃபாவோ இல்லை பிபிடியாவோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இதை பிபிடியாக டவுன்லோட் பண்ணுறேன். பட் இதில் ஒரு டவுன் சைடு என்ன அப்படின்னா, நீங்கள் பிபிடியாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா காமா மாதிரி உங்களால் ஈஸியாக எடிட் பண்ண முடியாது. இது வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். உங்களால் எடிட் பண்ண முடியாது. நீங்கள் அப்படியே ப்ரெசென்ட் பண்ணணுன்னா ப்ரெசென்டட் மோடில் போட்டு ப்ரெசென்ட் பண்ணலாம், பட் எடிட்டிங் ரொம்ப கஷ்டம். 2 டூலில் ஜென்ரேட்டட் அவுட்புட்டையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை நம்ம கேட்டகரி வச்சு ரேட் பண்ணணும் அப்படின்னா, டிசைன் வைஸ் எனக்கு NotebookLM ஸ்லைட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. காமாவோடது ரொம்ப மினிமலிஸ்டிக்காக, ரொம்ப எலிகண்ட்டாக இருந்தது. பட் அக்யூரசி வைஸ் எனக்கு தெரிஞ்ச NotebookLM ஹாலோசினேட் பண்ணியிருக்கு. பிகாஸ் நான் கொடுத்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருந்த கண்டென்ட்டை காட்டிலையும் அதில் ஜாஸ்தி கண்டென்ட் இருந்தது. பட் காமா நான் என்ன கொடுத்தனோ அதுதான் அது ஸ்லைடாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். எடிட் வைஸும் காமா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க, பட் NotebookLMல ஆப்ஷன்ஸ் லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ இங்கே எந்த டூல் வின்னருன்றதை தாண்டி எங்கே எந்த டூல் யூஸ் பண்ணணுங்க தான் இங்கே கீ பாயிண்ட். இப்போ நீங்கள் லீடர்ஷிப் ப்ரெசன்டேஷன் போகிறீங்க, இல்லை கிளைண்ட் ஃபேஸிங் ப்ரெசன்டேஷன் போகிறீங்கன்னா காமா மாதிரியான டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரெசன்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். காமா வந்து ஒரு பெய்ட் ஆப்பாக இருந்தாலும் அது வந்து 400 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ தட் நீங்கள் அதை வந்து எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களோட ப்ரெசன்டேஷன் வந்து இன்டர்னலாக இருக்க போது இன்டர்னல் ஃபேஸிங் டீமுக்கு தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. இல்லை உங்களோட ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு விஷுவல்ஸ் ரொம்ப ஹெவியாக வேணும் அப்படின்ற இடத்துல நீங்கள் NotebookLM யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் NotebookLM இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, நோ லிமிட்ஸ், நோ கிரெடிட்ஸ். ஸோ நீங்கள் டெய்லி பேசிஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ப்ரோ டிப் என்னென்னா, நிறைய பேர் ஸ்லைடில் வந்துட்டு டெக்ஸ்ட் ஹெவியாக வச்சுட்டு என்ன விஷுவல்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான டைமில் நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை வந்து NotebookLM மாதிரியான ஆப்பில் யூஸ் பண்ணி அதுக்கான விஷுவல்ஸ் ஜென்ரேட் பண்ண வச்சிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் இன்ஸ்பிரேஷன்ஸ் கூட எடுத்துக்கலாம். NotebookLMஓ இல்லை காமோவோ நீங்கள் எந்த டூல் யூஸ் பண்ணாலும் நீங்கள் கிளைண்ட் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுருந்தீங்கன்னா யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வைல் அப்லோடிங் தோஸ் இன்ஃபர்மேஷன். நிறைய கம்பெனியில் கூகுள் ஜெமினி பெய்டு சப்ஸ்கிரிப்ஷனாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரியான கேசஸில் நீங்கள் அது என்டர்பிரைஸ் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அப்லோட் பண்ணலாம். பட் நீங்கள் இல்லை உங்களோட பர்சனல் மீடியா வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா டேட்டா கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் NotebookLMலேருந்து என்னால் பிபிடிக்கு டவுன்லோட் பண்ண வெர்ஷனை இமேஜ் ஃபார்மேட்டில் இருக்க ஸ்லைட்ஸை எப்படி பிபிடியிலே எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஐம் ஷுர் மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ்க்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட் இஸ் ஜஸ்ட் அ லேட்டஸ்ட் ஃபீச்சர் ஆஃப் பிபிடி ஏஐ யூஸ் பண்ணி ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் டு வாட்ச் தட். தேங்க்யூ.